சாயிராமின் ஆசீர்வாதத்துடன் ஷீரடி சாயி பாபாவின் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தும் லீலைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திரைக்கதை இதோ. பாபா மீண்டும் துணி நெருப்பின் அருகில் அமர்கிறார். பக்தர்கள் துணிக்கு விறகுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாபா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார். திடீரென்று துணியில் இருந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய தொடங்குகிறது. வழக்கத்திற்கு மாறாக நெருப்புச் சுடர்கள் மசூதியின் கூரையை தொடும் அளவிற்கு உயர்கின்றன. வெப்பம் தாங்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கிறது. தாத்யா பயத்துடன், பாபா, நெருப்பு நெருப்பு அதிகமாகிவிட்டது, மசூதி எரிந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. தண்ணீர் கொண்டு வரட்டுமா? ஷாமா படபடப்புடன், பாபா விலகி அமருங்கள், நெருப்பின் வெப்பம் உங்களை சுட்டுவிடும். இந்த நெருப்பை அணைக்க முடியாது போல் இருக்கிறதே. பக்தர்கள் பயந்து பின்வாங்குகிறார்கள். ஆனால் பாபா அசையாமல் அமர்ந்திருக்கிறார். நெருப்பின் பிரதிபலிப்பு அவரது முகத்தில் தெரிகிறது. அவரது முகம் கோபமாக ரௌத்ர வடிவம் மாறுகிறது. நெருப்பு இன்னும் சீறுகிறது. நெருப்பை பார்த்து அதட்டலாக, பாபா தனது கையில் இருந்த சட்கா சிறிய மரக்கோல் ஒன்றை எடுத்து துணியின் அருகில் இருந்த தரையில் பலமாக தட்டுகிறார். தரை தட்டும் சத்தம். அதிசயம்! பாபா தரை தட்டிய ஒவ்வொரு முறைக்கும் நெருப்பின் சீற்றம் குறைகிறது. கூரையை தொட்ட நெருப்புச் சுடர்கள் மெதுவாக கீழே இறங்கி ஒரு சிறிய தீபத்தை போல அமைதியாக எரிய தொடங்குகின்றன. பக்தர்களின் எதிர்வினை அறை முழுவதும் நிலவிய வெப்பம் மறைந்து அமைதி திரும்புகிறது. பக்தர்கள் பயத்திலிருந்து விடுபட்டு பாபாவின் விஸ்வரூபத்தை கண்டு வியக்கிறார்கள். பாபா மீண்டும் சாந்தமடைகிறார். பாபா மெதுவாக துணியை பார்த்து, என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் உனக்கு வேலை இல்லை. பாபா துணியிலிருந்து புனித சாம்பலை UD-UDயை எடுத்து ஷாமா மற்றும் தாத்யாவின் நெற்றியில் பூசுகிறார். மசூதியில் அமைதி நிலவுகிறது. பாபா தீபத்தின் ஒளியில் தியானத்தில் அமர்கிறார். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.